எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தமிழ்ல ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காயணும். அடுப்பை நான் கையில் வச்சுக்கிறேன். தீயை கொஞ்சம் கையாக வச்சுக்கலாம். இப்போ நாம் டொமேட்டோ கொஜ்ஜு பண்ண போகிறோம். டொமேட்டோ கொஜ்ஜு பண்ண போகிறோம். இந்த டொமேட்டோ கொஜ்ஜுக்கு ஆல்ரெடி தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இங்கே சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. அவ்வளோதான். பாருங்கள், இங்கே எண்ணெய் காய்ச்சிச்சு. எண்ணெய் காய்ச்சிச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி புகை வரும். அப்போது கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் நல்லா பொரியுது. இப்போது அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டா தெரியுதா உங்களுக்கு? இதில் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி தக்காளியில் நம்ம உப்பு போட்டுருக்கோம். உப்பு ஆயிடும். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் இப்போ உப்பு போட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ டொமேட்டோவை ஜாரில் தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். உப்பு போட்டாச்சு, மஞ்சள் போட்டாச்சு, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சமாக நான் போடுறேன். இதுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்கள், கொதி வருதுங்களா?
காமிக்கிறேன். ಈ ಸಟಲ್ ನಿಮಗೆ ಡೀಟೇಲ್ಸ್ ಆಯ್ತಾ? இப்போ நான் பண்ணேன் இல்லைங்களா, இதை தான் பாருங்கள் தான் இந்த டொமேட்டோ தொக்கு. ஸோ இதை நான் வந்து தோசை மேலே இப்படி பாருங்கள் தான் தடவி இருக்கேன். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இது நல்லாயிருக்கும். தேங்க்யூ.